கராத்தே மாஸ்டர் சிகான் ஹுசானி அவர்கள் சமீபத்தில இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. தொடர்ந்து எல்லோருமே அவருக்கு தங்களோட கண்டோலன்ஸ் மெசேஜஸ பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அவர பத்தியும் ஏகப்பட்ட நியூஸ் வெளிய வந்துகிட்டு இருக்கு. சமீபத்தில கிடைச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, அவரோட உடல் வந்து அவரோட சொந்த ஊரான மதுரைக்கு கொண்டு போகுது. அங்க ஒரு சில ஃபார்மாலிட்டீஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம், அவரு முன்னாடி அறிவிச்சிருந்த மாரி அவரோட உடல் வந்து மருத்துவ மாணவர்களுக்கு உடற்கூறியல் ஆய்வுக்காக கொடுக்கப்பட்டுரும். இந்த ஒரு நிலையில ஏகப்பட்ட பேர் வந்துட்டு அவருக்கு கண்டோலன்ஸ் மெசேஜஸ பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. நெறைய பேர் நேர்ல போய்க்கிட்டு இருக்காங்க. இதற்கிடையில அவரு இத முன்கூட்டியே அறிஞ்சிருக்காரு அப்படிங்கிற விஷயமும் தெரிய வந்திருக்கு. அத ஒரு இன்டர்வியூலயுமே அவரு சொல்லியிருந்தாரு. எல்லோருமே நெனச்சது என்ன, கண்டிப்பா வந்துட்டு அவரு பொழச்சு வந்துருவாரு. அப்படி இல்லன்னா இன்னும் கொஞ்ச நாள் அவரு நம்ம கூட இருப்பாரு அப்படின்னு நெனச்சது தான். ஆனா இவ்வளோ சீக்கிரம் அவர் நம்மள விட்டு போவாரு அப்படின்னு எதிர்பார்க்கல. ஆனா இந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளாராகவே அவர் என்ன செய்ய வேண்டும்னு நெனச்சாரோ அது எல்லாத்தையுமே பண்ணிட்டாரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, அவரு நடத்திக்கிட்டு இருந்த அந்த வில்வித்தை இருக்கு இல்லையா? அத அவங்களோட மாணவர்கள கூப்பிட்டு, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? எப்படி பண்ணணும்? இத எப்படி அச்சீவ் பண்ணணும்? அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம, அவரோட ட்ரீட்மெண்ட்டுக்கு அவர் என்னெல்லாம் பண்ணணும்? அந்த வீட்ட விக்கணுமா? இல்ல அந்த வீட்ட என்ன பண்ணணும்? அப்படிங்கிறத பண்ணியிருந்தாரு. இத தாண்டி மாணவர்களுக்கு ஸ்டேடியம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் பிராக்டிஸ் பண்ண. அதற்கு ஒரு சில வழிவகைக்கு அவரு பண்ணியிருந்தாரு. அவரோட சுயசரிதை எழுதணும்னு ஆரம்பிச்சிருந்தாரு. அதற்காக ஒரு டைரி வாங்கி அந்த டைரியில நெறைய முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே எழுதிட்டாரு. இப்படி இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, அவரு முன்கூட்டியே கணிச்சிருக்காரு. இதெல்லாம் தாண்டி அவருக்கு வந்துட்டு சிலை ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு அவரு ஆசைப்பட்டிருந்தாரு. அத பார்த்தீங்கன்னா, அவரு இருக்கும்போதே அவரோட ஃபோட்டோ குடுத்து அவருக்காக சிலை கூட ஒண்ணு பண்ணியிருந்தாங்க. அத சமீபத்தில ஃபோட்டோவா ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாத்தையுமே அவர் உயிரோட இருக்கும்போதே பண்ணணும். இந்த ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்குள்ளயே பண்ணணும் அப்படின்னு நெனச்சது, ஒருவேளை இந்த மரணத்த அவரு முன்கூட்டியே கணிச்சிட்டாரோ அப்படின்னு தான் எல்லாருக்குமே தோணுது. எல்லாருமே எதிர்பார்த்தது இவரு கண்டிப்பா திரும்பி வந்துருவாரு அப்படின்னு நெறைய ஃபைட் பண்ணாரு. ரொம்பவே ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்ணாரு. பட் நம்மள விட்டு போயிட்டாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. எனிவே ஸ்ரீகாந்த் குசனி அவர்களோட ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவன பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இது ஒரு புறம் இருக்க, தளபதி விஜய் அவர்களோட கடைசி படமான ஜனநாயகன் படம் வர பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்ட சமீபத்தில தயாரிப்பு நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க. விஜய் அவர்களோட நடிப்புல ஹச் வினோத் அவர்களோட இயக்கத்துல மிக பிரம்மாண்டமா உருவாகிட்டு இருக்க படம் தான் ஜனநாயகன். இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்தே எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதற்கு மிக முக்கிய காரணம் தளபதி விஜய் அவர்களோட கடைசி படம். இந்த படத்தோட ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. விஜய் அவர்கள் இதுக்கப்புறம் முழு நேர அரசியல்ல ஈடுபட போறாரு. இந்த ஒரு நிலையில அந்த படத்தோட அப்டேட் சமீபத்தில் ஒன்று வந்திருக்கு. அதுதான் இந்த படம் பொங்கலுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது. விஜய் அவர்களோட நடிப்புல இதற்கு முன்னாடி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகியிருந்த படங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா போக்கிரி படம்லாம் பொங்கல்னாலே அந்த படம் தான் எல்லாத்துக்குமே நினைவு வரும். அந்த வரிசையில இப்ப மறுபடியும் ஒரு புது படம் வரப்போகுது. கடைசியா வாரிசு துணிவு அந்த ஒரு கிளாஷ் அப்ப அவரு வாரிச பொங்கலுக்கு விட்டிருந்தாரு. அத தொடர்ந்து அவரோட கடைசி படமும் பொங்கலுக்கு தான் வரப்போகுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படின்னு தளபதி ரசிகர்கள் இத கொண்டாடிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.